பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் தான் வந்து காரணம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வ்ளாகில் வந்து சண்டே நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் குக் பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ் வ்ளாக். இப்போவே முகூர்த்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வரிசையாக ஒரு ஃபங்க்ஷனாக வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு புனியாச்சின ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக இன்னைக்கு காலையில் 5:30க்கே எழுந்தாச்சு. ஹஸ்பண்டும் பாப்பாவும் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். எனக்கு எப்போவுமே சிம்பிள் மேக்கப் லுக் தான் பிடிக்கும். ஃபவுண்டேஷன், ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஐஸ்க்கு காஜல் யூஸ் பண்ண மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐஸ்க்கு காஜல் மட்டும் போட்டுட்டு சிம்பிளாக ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை குளிக்க வச்சு கொடுத்துட்டாங்க. நான் அவளை ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஸோ 3 பேர் ரெடி ஆகிட்டு இங்கே பக்கத்தில் 2 தெரு தள்ளி தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்தே வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு முன்னாடியே நான் கிளம்பி வந்துட்டேன். நானும் பாப்பாவும். ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்தாங்க. சம்மர் ஆரம்பிக்க போகிறதுனால இப்போல்லாம் 2 வீக்ஸாகவே ஹஸ்பண்ட் வந்து சண்டே ஆனால் இளநீ வாங்கிட்டு வந்து கரெக்டாக வச்சிடுறாங்க. நிரல்யாவும் அதுக்குள்ளே வந்துட்டா. 4 பேரும் இளநீ வெட்டி குடிச்சிட்டு இன்னைக்கு செம்ம டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சண்டே ஆனால் நம்மளால நான்வெஜ் செய்யாமையும் சாப்பிடாமையும் இருக்கவே முடியாது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் நான்வெஜ் வாங்கிட்டு வான்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக 2 வீக்ஸாக மட்டனே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிக்கன் சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஹஸ்பண்டை நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து சிக்கன் எடுத்தோம்னா நாட்டுக்கோழி மட்டும்தான் எடுப்போம். பிராய்லர் வந்து எடுக்க மாட்டோம். பிராய்லர் வந்து பார்பிக்யூ செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து பிராய்லர் எடுப்போம். மற்றபடி எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் அப்படின்னாலே நாட்டுக்கோழி மட்டும்தான். அப்படி சிக்கன் எடுக்கலை அப்படின்னா வந்து மட்டன் எடுப்போம். மற்றபடி பிராய்லர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அத்தை வந்து அதுக்குள்ளே சுட சுட இறைவிக்கிட்ட வந்து போண்டா போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்படியே போண்டா சாப்பிட்டு சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் குக் பண்ணுறதுக்குள்ளே இந்த குட்டி ஃபிஷ் இருக்க ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 3 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டீஸ் 2 பேரும் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து போடுறதே ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான வேலை. இதில் 2 பேரும் சேர்ந்துட்டு நான் போடுறேன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே சமைக்க வந்தாச்சு. இன்னைக்கு வந்து எலும்பெல்லாம் மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சமாக எலும்பு குழம்பு வச்சுட்டு சிக்கன் பள்ளிப்பாளையம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எலும்பு குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சு குக்கர்லேயே விசில் விட்டுலான்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டாச்சு. பள்ளிப்பாளையம் வந்து இன்னைக்கு நான் மண் சட்டியில தான் செய்ய போறேன். நார்மலாக பள்ளிப்பாளையம் வந்து மண் சட்டியில அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டியில செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் பள்ளிப்பாளையம் வந்து ஈரோடு ஸ்பெஷல் தான். பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து விதை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா பள்ளிப்பாளையமுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல எந்த ஒரு மசாலாவுமே இல்லை. இந்த காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் இந்த பள்ளிப்பாளையமுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே. நான் இன்னைக்கு 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 10ல இருந்து ஒரு 12 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் நல்லா அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கும் எல்லாமே சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். தட்டி சேர்த்தாதான் வந்து இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையமுக்கும் சொன்னோம் அப்படின்னாலே சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து பள்ளிப்பாளையம் செய்யும் போது தண்ணியே ஊற்ற மாட்டேன். சிம்ல வச்சு பொறுமையாக வேக விடுவேன். அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து மண் சட்டி, இந்த இரும்பு சட்டிலாம் எடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து திக்காக இருக்கும். ஸோ வந்து அடிப்பிடிக்காம பொறுமையாக வெந்து வரும். அதே மாதிரி பள்ளிப்பாளையம் செய்யும்போது கண்டிப்பாக நாட்டுக்கோழி மட்டும்தான் சேர்க்கணும். பிராய்லர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து வரவே வராது. இப்போ மூடி போட்டு பொறுமையாக அதை வேக விடலாம். நான் குக் பண்ணுறதுக்குள்ள ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வச்ச எலும்பு குழம்பும் வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த மாதிரி தண்ணி குழம்புல வந்து எலும்பு எடுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுவும் மட்டன்ல இருக்க எலும்பெல்லாம் எடுத்து போட்டு சமைக்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும். நான் எப்பவுமே சிக்கன், மட்டன் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்திருந்தேன்னா ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிரேவி தனியா செய்யணும் அப்படின்னா எலும்பெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு ஃப்ளஷ் இருக்க கறியெல்லாம் வந்து கிரேவிக்கு இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிட்டு குழம்புக்கு வந்து எலும்பு எடுத்து போட்டுருவேன். அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்.
வாட்டர் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து உள்ள விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஃபிஷ் எல்லாம் எடுத்து குளத்துல விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் வளர்த்த முடியல. ஸோ அதனால கொண்டு போய் அதெல்லாத்தையும் குளத்துல விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்கு. அப்படியே இதுல கொஞ்சமா கீத்து போட்ட தேங்காய் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேங்காய் வேணா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சிக்கனை விட அந்த தேங்காய் தான் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து டேஸ்ட் வந்து நல்லா வரும். எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா. இது பொறுமையா ரெடி ஆகிறதுக்குள்ள நான் வந்து ஒயிட் ரைஸும் ரசம் மட்டும் வச்சுட்டேன். பள்ளிப்பாளையம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் சுண்டி சூப்பரா வந்துருச்சு. கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம போட்ட மிளகால இருக்க கலர் மட்டும்தான், எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பள்ளிப்பாளையம் வந்து எனக்கு வந்து ரச சாதமோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரமான பள்ளிப்பாளையத்தோட ஒரு மைல்டான ரச சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு 500 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போகிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். இன்னைக்கு வந்து நான் வந்து பாஸ்தா பாயசம் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்தா பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பால் சேர்க்கும் போது அடி பிடிக்காமல் வரும். ஸோ அதுக்காக தான். தண்ணியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா அது கூட பாலும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியா சேர்க்காமையும் பண்ணலாம். நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேமியா வறுத்தும் செய்யலாம், வறுக்காமையும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம் தான். இதுல பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தா குவான்டிட்டி வந்து பார்த்து சேருங்க. பாக்குறதுக்கு கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பாயசம் ரெடி ஆயிட்டு காஞ்சி ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா குவான்டிட்டி ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அதுக்காக தான் கம்மியா சேர்த்துக்கோங்க. பாஸ்தா பால்லயே நல்லா வெந்து வந்துடும். தனியா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம போட்ட பாஸ்தாவும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. வேணும்னா இது கூட ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ இது கூடவே மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க சர்க்கரை மட்டுமே சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். மில்க் மேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் மில்க் மேட் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக வந்து சுகரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்து சேருங்க. ஸ்வீட் பார்த்துட்டு சர்க்கரை வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த நட்ஸ் கூடவே நம்ம பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் பாதாம் பிஸ்தா வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வறுக்காம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வந்து உள்ள சேர்த்துட்டு பாயசத்துல அது கூடவே வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். பாயசம் வந்து எப்பவுமே இறக்கும் போதே லிக்விடா தான் இறக்கணும். ரொம்ப கெட்டியா இறக்கணும் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அதுக்காக தான். இந்த பாயசம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கிரீமியா வேணும் அப்படின்னா அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமா லிக்விடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா சுடு தண்ணியில வந்து சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட சேர்த்துட்டீங்கன்னா லிக்விட் ஆயிடும். ஸோ கரெக்டா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சூப்பரா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல எடுத்து வச்சிருந்த அந்த பெரிய மீனெல்லாம் குளத்துல விட்டுலான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். எங்க வீட்டு பக்கத்துல தான் வந்து இந்த குளம் இருக்கு. ஸோ அதுலயே விட்டுலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க பார்த்தா ஃபுல்லா வேலி போட்டு வச்சிருக்காங்க. அதனால பைப்புக்குள்ள தண்ணி ஊத்தி அதுல மீனை போட்டு உள்ள விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் அது பண்ண முடிஞ்சது. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு மீனா எப்ப எடுத்து விட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம எல்லா மீனையும் தூக்கி தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லா மீனையுமே தூக்கி தூக்கி உள்ள போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டே எனக்கு சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.